வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம ஓரியன் சீசன் 1 எபிசோட் 7 தான் வந்து பார்க்க போறோம். இந்த ஒரு எபிசோடோட எண்டிங் வந்து சும்மா தரமா இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து எபிசோடுக்குள்ள வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ போன இடத்துல வந்து ஒரு கிறிஸ்டலுக்காக வந்து ஒரு பெரிய ஏலம் வந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ எங்க பார்த்தாலும் புஷியா தான் இருக்காங்க. ஸோ இது வந்து செம்மையா இருக்கு அப்படிங்கமா வந்து சொல்றான். ஸோ இவங்க வாங்குறதுக்கான கட்டான காசு வந்து நம்மளோட சுகுமி தான் வந்து வச்சிருக்கா. அந்த கெச்சிச்சு பிளேடை வந்து வாங்கணும்னா ஒரு பெரிய ஏலம் வந்து நடக்குமா, அந்த இடத்துல வந்து இவங்க ஜெயிக்கும். அந்த கட்டான எப்போ என் கையில வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிற. அப்போ இவங்க வந்து ஒரு ஹோட்டல் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அங்க வந்து வெயிட்டர் உங்களோட பேண்ட் நேம் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இன்னும் வெக்கல அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்லும்போது என்ன வெக்கல பொண்ணு என் கூட வந்து வேலை சரியா அப்படி சொல்லிட்டு அந்த ஆள் வந்து சுகுமி கிட்ட கேட்கறான். அந்த ஆளும் சும்மா விளையாட்டு தான் பண்ண அப்படி சொல்லிட்டு அந்த ஆள் வந்து போயிடுறான். அப்புறம் சுகுமியும் எதுக்கு நீங்க வந்து அந்த ஓனியை வந்து தோக்கடிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கறான். ஆக்சுவலி அது வந்து எங்களோட ட்ரீம், நாங்க தான் வந்து இங்க வந்து ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பேண்டா இருக்கணும், அதான் எங்க ஆசை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நான் உங்க ரெண்டு இடத்துல இருந்து யாரோ கேப்டனா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றா. அப்பதான் நான் வந்து யாரை லிசன் பண்றது அப்படி சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. ஆக்சுவலி ஒரு பேண்ட்னு வந்துட்டு அங்க வந்து கேப்டன் இருந்ததே ஆகணும், அப்பதான் அவங்க சொல்றது வந்து மத்தவங்கள கேட்பாங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம கொஜிரோ இருக்கான் தெரியுமா, அவனை வந்து ஒரு கேப்டன் எனக்கு சொல்றான். நீங்க உண்மையா தான் சொல்றீங்களா அப்படி சொல்லிட்டு அவன் கேட்கறான். ஆமா நீ தான் கேப்டன். அது மட்டும் இல்லாம எல்லாத்தோட பேண்ட்லயும் வந்து அவங்களோட பேர் வந்து அந்த பேண்ட் நேமுக்கு வைக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா கேப்டனோட நேம் வந்து கெமடைக்கி கொஜிரோ அண்ட் பாண்ட் நேம் வந்து கெமடைக்கி பாண்ட் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒட்டுக்கா சண்டை போடணும், அதனால தான் நான் கேப்டனா போட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்றான். அப்போ நீ தான் என்னோட புது லார்டா அப்படி சொல்லிட்டு நம்ம சுகிமன் சொல்கிறா. அப்புறம் அங்கே வந்து அந்த ஆப்ஷன் வந்து நடக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இப்போ இங்கே வந்து 25 ஸ்வாட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அவங்களுக்கு தேவையான இடத்துல போய் அவங்க நின்னுக்கோங்க, உங்களுக்கு எந்த ஸ்வாட் பிடிக்குதோ அது செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. நான் எந்த ஸ்வாடை சூஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த ஒரு ஸ்வாடும் அந்த ஸ்வாடை தேர்ந்தெடுக்கிற புஷியும் வந்து ஒரே மாதிரி வந்துருக்கணும், அப்பதான் வந்து அந்த ஸ்வாட் வந்து அவங்களால பிடிக்க முடியும். உனக்கு என்ன பிடிக்குதோ அது எடு அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது அப்படியே மேடம் அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். நான் வந்து ஒரு பையன் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஓ பையனா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வெக்கப்படுறான். சுகுமியும் நான் வந்து கிளாத்ஸ் ரிமூவ் பண்ணுவது கூட வந்து அசையல, பட் இப்போ வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். அப்புறம் எல்லாத்தையுமே வந்து அவங்களோட ஷார்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ எல்லாரும் போய் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு செலக்ட் பண்றாங்க. நம்மளோட ஹீரோ வந்து ஒரு ரெட் கலர்ல ஒரு ஸ்வாட் வந்து செலக்ட் பண்ணிருப்பான். சுகுமியும் உனக்கு இந்த பிளைன் கட்டானா தான் வேணுமா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா இது எனக்கு கரெக்ட்னு தோணுது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பொண்ணு மாதிரி இருக்கிற பையனும் நல்லா சாய்ஸ் எடுத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்புறம் நம்மளோட கொஜிரோ வந்து இன்னொரு ஸ்வாட் வந்து செலக்ட் பண்றான். இவனும் நல்லா ஸ்வாட் செலக்ட் பண்ணிருக்கான் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றா. ஃபர்ஸ்ட் ஆள் வந்து அவங்களோட ஸ்வாட் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க என்மான் ஒட்டாச்சி, அதாவது நம்ம ஹீரோட ஸ்வாடு. அண்ட் செகண்ட் ஆள் வந்து அவங்களோட ஸ்வாட் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க வோர்பல் செரி ப்ளோசம்ஸ். அந்த ஸ்வாட் வந்து யாரோடது, நம்மளோட கொஜிரோடது. அப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இந்த ஆப்ஷன்ல நான் என்ன பண்றேன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, இந்த ஸ்வாடை மட்டும் ஹோல்ட் பண்ணு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட் வந்து தொட அவனோட ட்ரையலுக்குள்ள வந்து போயிடுறான். அதாவது அந்த ஸ்வாட் வந்து அவனை செலக்ட் பண்ணதா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் தான். இந்த ஒரு ட்ரையல் முடிஞ்சது அந்த ஒரு ஸ்வாட் வந்து அவங்களோட மாஸ்டர் வந்து தேர்ந்தெடுக்குதா இல்லைன்னு சொல்லிட்டு வந்து தெரியும். அதை வந்து தொட்ட இன்னொரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் வேறு வருமாமா. அப்புறம் நம்மளோட ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அதை தொட ஆரம்பிக்கிறான். அவன் தொட்ட உடனே வந்து அவனுக்கு ஒரு மாதிரி வந்து ஆகுது. அந்த ஸ்வாட் வந்து இவங்க கூட அப்படியே கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இந்த ஸ்வாடை பத்தி சொல்லணும், உங்களோட பாடியில் இருக்கிற நரம்பு அண்ட் உங்களோட பாடிக்குள்ளேயே வந்து அது அப்படி புகுந்து போற மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட பாஸ்ட் மெமரிஸ் இருக்கும் தெரியுமா, அந்த மெமரிஸ் வந்து உங்களோட கண்ணு முன்னாடி வந்து வந்துட்டு போகும். நீங்க வந்து ஒரு சாவு பக்கமே போயிட்டு வருவீங்க. அப்படி அந்த ஆப்ஷன் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைட் வந்து எரிய ஆரம்பிக்கும். அப்படின்னா நீங்க வந்து அந்த ஸ்வாடால வந்து செலக்ட் பண்ணப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு அடுத்து அப்படி சொல்லிட்டு பாக்குறாங்க. நம்மளோட ஹீரோட ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த ப்ளூ கலர்ல லைட் எரியும். நம்மளோட ஹீரோட ஃப்ரெண்டையும் வந்து அந்த ஸ்வாட் வந்து செலக்ட் பண்ணிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து அந்த ஸ்வாட் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களோட கலர்ஸ் மட்டும் வேற மாதிரி இருக்கு. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க வந்து ஒவ்வொரு ஃபேமிலி வகையை சேர்ந்தவங்களாமா. ஸோ அவங்களோட சோல்ஸை பொறுத்து அந்த கட்டான ஸ்கின் வந்து மாறும். அது மட்டும் இல்லாமல் அதோட பவர் வந்து மாறும். டோட்டலாக வந்து 5 கலர்ஸ் இருக்கு, ரெட் ப்ளூ கிரீன் எல்லோ அப்படிங்கிற மாதிரி. கலருக்கு தகுந்த மாதிரி அதோட பவர் வந்து மாறும். ஸோ இப்போ நம்மளோட கொஜிரோ கிட்ட இருக்கிறது வந்து நார்மலான ஒரு கட்டானா தானாமா. பட் ப்ளூவை விட எல்லோ ஒயிட் ரெட் அதெல்லாம் வந்து பவர்ஃபுல்லாக இருக்குமாமா. உன்னோட பேண்ட்ல வந்து யாரோ ஒருத்தர் ரெட் கலர் வச்சிருந்தா ரொம்பவே லக்கியானவங்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றாங்க. அப்படியே நம்ம முஷாஷி கட்டாங்க. நம்ம முஷாஷிக்கு எந்த கலரும் காணும், பட் அவன் வந்து ட்ரையல தான் இருக்கு. அண்ட் நம்மளோட முஷாஷி இருக்கான் தெரியுமா, அவனோட ஹார்ட் வந்து வேகமாக துடிக்குது. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஃபீல் கிடைக்குது. அவனோட பாஸ்ட் மெமரிஸ் வந்து கட்டுறாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். அந்த நேரம்னு பார்த்து யாரோ ஒருத்தரை கட்டி போட்டு கொலை பண்ணுறதுக்காக வந்து வச்சிருக்காங்க. இல்லை இப்படி நடக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு அந்த சின்ன பையன் வந்து கத்துறான். நம்மளோட ஹீரோ இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து கத்துறான். அப்புறம் இந்த கெசிசு பிளேட் என்னோட பாஸ்ட் மெமரிஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கு, எப்படி நான் டீல் பண்றது அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறான். என்னால் எதுவும் பார்க்க முடியல அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய கண்ணு மாதிரி வந்து அதுக்குள்ள ஏதோ ஒரு பால் மாதிரி வருது. அந்த பால் வந்து அப்படியே ஒரு பொண்ணு மாதிரி வந்து மாறுது. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அப்படி சிமிலரா நம்மளோட முஷாஷி மாதிரியே வந்து இருக்கிறா. அண்ட் அந்த பொண்ணு வந்து ஏதோ பேசுது, பட் நம்மளோட முஷாஷிக்கு வந்து ஒண்ணுமே வந்து கேட்கல. அப்புறம் அந்த பொண்ணு வந்து இவனை வந்து கட்டி பிடிக்குது. இந்த ஒரு பொண்ணு வந்து ரொம்பவே வாமா இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் டக்குன்னு அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி வந்து பண்ண ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ இந்த பொண்ணு வந்து ஏதோ சொல்ல வர அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறான். நீ வந்து எனக்கு தேவையில்லை அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லுது. முஷாஷி அப்படிங்க வந்து காட்டுறாங்க. அவனோட மூஞ்சில வந்து ஏதோ ஒரு கிறிஸ்டல் மாதிரி வந்து வந்துட்டு போகுது. டோட்டலாக அவனோட பாடி மட்டும் மாறுறது இல்லாமல் அவன் சுற்றி வந்து பிளாக் கலர்ல ஏதோ நெருப்பு மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் அவனோட ஸ்வாடை கீழே போட்டு அப்படியே விழுந்துடுறான். உனக்கு ஏதோ ஆகல அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்கறாங்க. நான் நல்லா தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு அவன் சொல்றான். அந்த ஒரு பையன் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ட்ரையல்ல வந்து நான் பிளாக் கலர்ல பார்த்ததே கிடையாது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றா. நம்ம ஹீரோ மறுபடியும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஸ்வாடை வந்து கையில் பிடிச்சி ட்ரை
பண்றான். பட் அவனால முடியவே இல்லை. அவனுடைய 7th ஸ்வாட வந்து அவன் ட்ரை பண்றான். பட் அப்படின்னு பார்த்து நம்ம ஹீரோனால சுத்தமா வந்து முடியல. அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணு வந்து அங்க வரா. முஷாஷி, நீ என்ன ட்ரை பண்ணாலும் அந்த ஒரு கெச்சிட்சு பிளேட் வந்து உன்னால யூஸ் பண்ண முடியாது. யாரோட சோல் வந்து அந்த ஸ்வாடுக்கு வந்து செட் ஆகலையோ அப்பதான் அவங்களோட உடம்புல இருந்து பிளாக் கலர்ல ஒரு நெருப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றா. முஷாஷி, கொஞ்சம் சொல்ற கவலையா தான் இருக்கு. பட் எல்லா கெச்சிட்சு பிளேட் வந்து உன்னை ரிஜெக்ட் பண்ணிருச்சு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்றா. அப்ப என்னால யூஸ் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்காது. இம்பாசிபிள். ஒன்னு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. ஒருத்தவங்கனால எப்படி தண்ணிக்குள்ள மூச்சு விட முடியாதோ, ஒருத்தவங்கனால எப்படி நெருப்புக்குள்ள வந்து நிற்க முடியாது, அதே மாதிரி தான் உன்னால வந்து கெச்சிட்சு பிளேட் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. அண்ட் அது மட்டும் இல்லாம கிவ் அப் பண்ணிரு. கிவ் அப்பா எதுல இருந்து அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க. அதாவது நீ வந்து புஷியா மானோன்னு கண்டில அந்த கனவுல இருந்து வெளியே வந்துரு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. எது கிவ் அப் பண்றது எனக்கு வந்து புரியல அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது உன்னால அந்த கெச்சிட்சு பிளேட் வந்து யூஸ் பண்ண முடியல, அதனால நீ வந்து இதுல இருந்து போயிரு. கெச்சிட்சு பிளேட் இல்லாம அந்த ஓனியை வந்து தோக்கடிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு, என்னால வந்து ஓனி அன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப நான் சின்ன வயசுல இருந்து கண்டுட்டு இருந்த கனவு எல்லாமே போச்சா? அந்த நாள் பார்த்து கொஜிரோ வந்து நிக்கிறான். ஹே கொஜிரோ, உன்னோட ட்ரைல வந்து நீ பாஸ் ஆயிட்டியா? பாஸ் ஆயிட்டே அப்படி சொல்லிட்டு நம்ம கொஜிரோ சொல்றான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிற சமயத்துல வானத்துல இருந்து என்னமோ வந்து விழுகுது. என்னன்னு பார்த்தா அது வந்து ஒரு கிஷினாமா. ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கிஷின் வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு வந்து ஒரு அலர்ட் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து லேசர் கிஷினாமா. நம்ம ஹீரோ அந்த ஒரு கிஷினை பார்த்தோன்னே பயப்படுறான். இதுக்கு முன்னாடி நான் இப்படி கிஷினை பார்த்து பயந்ததே கிடையாது. அதுக்கான காரணம் என்னால் அதை வந்து தோக்கடிக்க முடியாதுல, அதனால தான் அதை பார்த்தா எனக்கு வந்து பயமா இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றான். அந்த ஒரு கிஷின் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ற மாதிரி வர நம்மளோட கொஜிரோ இருக்கான்ல, அவன் வந்து நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறான். ஆக்சுவலி நம்மளோட கொஜிரோட பவர் வந்து உண்மையுமே பயங்கரமா இருக்கு. அப்புறம் அந்த ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் போய் அதை வந்து சண்டை போடுது. ஒரு 2 பேர்த்த வந்து கடிக்கிற மாதிரி வந்து போக அந்த நேரத்தில் தான் நம்மளோட கொஜிரோ அந்த இடத்துக்கு போய் அவங்க 2 பேர்த்த வந்து காப்பாத்துறான். அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அந்த ஒரு கிஷினை வந்து தோக்கடிக்கிறான். தோக்கடிச்ச உடனே அந்த மக்கள் எல்லாருமே வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க இவனுக்கு. அப்புறம் அந்த பவரை வந்து இவன் அப்சர்வ் பண்றான். அவங்க தேங்க்ஸ் சொன்னோடனே இவங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்றாங்களா அப்படி சொல்லி வந்து யோசிக்கிறான். அதுக்கு காரணம் வந்து இந்த ஸ்வாட் தான். அது மட்டும் இல்லாம எனக்கு இதுக்கு முன்னாடி யாருமே இப்படி எல்லாம் சொன்னது கிடையாது. என்னை எல்லாருமே வந்து என்னோட ஊர்ல வந்து ஒரு குப்பையை தான் பார்த்தாங்க. பட் இப்போ இந்த ஸ்வாட்னால எல்லாமே மாறிடுச்சுல, இப்படிதான் ஹோனி அன் பண்ண இருக்கு, இது சூப்பரா இருக்கு அப்படிங்கிற சொல்ல அந்த பாஸ் வந்து எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து தோக்கடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம கெச்சிட்சு பிளேட் இல்லாம வந்து சண்டை போட முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். நம்மளோட கொஜிரோ இருக்கான் தெரியுமா, அந்த ஒரு பாஸ் கூட வந்து போய் சண்டை போடுறான். சண்டை போட்ட உடனே அங்கிருந்து அவங்க எல்லாருமே சூப்பரான சண்டை போட்ட ஃபர்ஸ்ட் இதுல கொஜிரோ நீ வந்து பயங்கரமா சண்டை போட்ட அப்படி சொல்லிட்டு நம்ம கொஜிரோ வந்து பாராட்டி இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சோகத்துல இருக்கான். நம்ம கொஜிரோ சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ நம்ம கொஜிரோ வச்சு சந்தோஷமா இருக்கானே அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறான். ஆனா நான் வந்து அவங்க கூட சேர்ந்து சண்டை போகணும் அப்படி சொல்லிட்டு ஒரு கனவு வந்து கண்டேன். ஆனா இப்போ அந்த கனவுல இருந்து அவன் காணாம போயிட்டான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். நானும் அவங்க கூட வந்து சேரணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே சோகத்துல வந்து இருக்கான். நம்ம ஹீரோ என்னால அந்த கட்டானா இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஸ்வாட் செலக்ட் பண்ணி எல்லாருமே மவுண்டனுக்கு போய் வந்து ஓனி அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்மளோட கொஜிரோ வந்து போலான்னு சொல்லிட்டு யோசிக்கும். அப்புறம் அவனு முஷாஷி நம்ம என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு முஷாஷிட்ட போய் கேட்கும்போது நீங்க போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம முஷாஷி வந்து சொல்லிடுறான். நம்ம கொஜிரோவும் எதுவுமே பேசாம போயிடுறான். இப்போ அவன்கிட்ட பேசாம இருக்கிறது நல்லது அப்படி சொல்லிட்டு நம்ம கொஜிரோ வந்து போயிடுறான். நம்மளோட ஹீரோவும் நான் வந்து ஏதோ ஒரு வழி கண்டுபிடிக்கணும், என்னால வந்து சண்டை போட முடியாதா, என்னால வந்து அவங்க கூட போக முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே சோகத்துல இருக்கு. அப்படின்னு பார்த்தா நான் காலையில வந்து சண்டை போட்டு கெச்சிட்சு பிளேட்ல வந்து லைட் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். அந்த நேரத்தில் தான் டடா அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. யாருன்னு பார்த்தா போன எபிசோட்ல பார்த்துருப்போம்ல அவர் தான். அவரு இங்க இருக்கிற எல்லாத்தையும் நான் பார்த்தேன், உன்னோட ட்ரையலையும் நான் வந்து பார்த்தேன், நீ தோத்துட்டேன். ஆக்சுவலி சொல்ல போனா நீயும் நானும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அப்புறம் அவரோட நெஞ்சு வந்து காட்டுறாரு. அவரோட நெஞ்சில வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு பிளாக் கலர் நெருப்பு எரிஞ்சிருக்கும் தெரியுமா, அதே மாதிரி வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. ஆக்சுவலி நீ வந்து என்ன மாதிரி அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சொல்ல அப்படி இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோனால அந்த ஒரு கெச்சிட்சு பிளேட் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோ வந்து போன எபிசோட்ல வந்து அந்த கெச்சிட்சு பிளேட் வந்து யூஸ் பண்ணி இருந்திருப்பான். அது வந்து யார் மூலியமா நடந்திருக்கும்னா இப்போ ஒருத்தர் வந்தார் தெரியுமா, அவர் மூலியமா நம்ம ஹீரோனால யூஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். ஸோ கெச்சிட்சு பிளேட் நம்ம ஹீரோனால யூஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கறத வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் வந்து பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.